ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜய் சங்கவி. இன்றைக்கி நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஊர் நாச்சிமார் கோவிலில் தான் நிற்கிறேன். உண்மையாக சொல்லணுமென்று சொன்னால் இத்தனை வருஷம் இந்த ஊரில் இருந்திருக்கேன். ஆனால் இந்த கோவிலோட வரலாறு எனக்கு தெரியாது. நேற்றைய தினம் எங்களோட மயூரன் அண்ணாவோட ஃபேஸ்புக் பதிவில் தான் நான் இதை பார்த்துருந்தேன். அதனால தான் எனக்கும் தெரியும். அப்போ எனக்கு தெரிஞ்சதை உங்களோடையும் நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு வச்சு தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பருத்தித்துறை 3வது தெரு அந்த ரோட்டில், அதில் நாச்சிமார் ஒழுங்குன்னு சொன்னாவே தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு. அந்த இதில் தான் இருக்குது. அதோட திக்கமுனை கிரவுண்ட், அதாவது யுனைடெட் கிளப் கிரவுண்டோட சேர்ந்த மாதிரி தான் இந்த கோவிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சின்ன வயசுலலாம் இந்த கோயிலுக்கு போய்க்க யோசிச்சிருக்கேன், ஏன் இந்த மரக்குட்டி இதில் இருக்குது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இது வெறும் மரக்குட்டி இல்லை. இந்த கோவிலில் தலைவிருட்சமான சாலம்ப மரத்தின் மரக்குட்டி தான் இது. இப்போ இதில் தலைவிருட்சமாக ஆலமரம் தான் இருக்குது. ஏன் இந்த சாலம்ப மரக்குட்டி இங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இது போர்த்துகீசர் ஒல்லாந்தர் அந்த காலத்தில் வாரத்துக்கு முதல்ல வடநாட்டில் இருந்து செட்டி வம்சத்து ஆக்களால் கொண்டு வந்த ஆதிலிங்கம் இப்போ சிவங்கோவில் தீர்த்தக்கணி இருக்கிற இடத்துல இருந்து புகையில தோட்டம், அதாவது இப்போ இருக்கிற யுனைடெட் கிரவுண்ட் தாண்டி இருந்த ஏரம்பமூர்த்தி குடும்பத்தாரருக்கு சொந்தமான காணியில் இருந்த சாலம்ப மரத்தின் அடியில் ஆதிலிங்கம் புதைக்கப்பட்டதாம். அதாவது இந்த சாலம்ப மரத்தின் இருக்கிற அடியில் புதைக்கப்பட்டதாகவும், அது 7 கன்னியர்கள் காவல் காத்து வருவதாகவும், அதன் பின் ஆட்சி காலம் முடிந்து மீள சைவம் வளர ஆரம்பித்த காலத்தில் செட்டி வம்சத்தாரால் கோவிலை கட்டி ஆதிலிங்கத்தை வைக்க இருந்த நேரத்தில் யாழ்ப்பாணம் ஆவரங்கால் சிவன் கோவிலுக்கு கடல் வழியாக பருத்தித்துறை ஹாபரால் கொண்டு வந்த புதிய சிவலிங்கத்தை மாட்டு வண்டியில் ஏற்றி ஆவரங்காலுக்கு கொண்டு போகும்போது வழியில் ஏற்பட்ட சில காரணங்களால் புலோலியூர் குளத்தடியிலேயே வச்சுட்டாங்க. அதாவது இப்போ இருக்கிற சிவன் கோவில் தான் அதாவது புலோலி பர்வதத்தனி சமேத பசுபதீஸ்வரர் ஆலயம் அமையப்பெற்றதாகவும், ஆதிலிங்கமானது அதே சாலம்ப மர அடியிலேயே இப்பையும் இருக்கிறதாகவும், இதனை ஏரம்பமூர்த்தியின் தந்தையாரை தொடர்ந்து ஏரம்பமூர்த்தியும் அவரை தொடர்ந்து அதாவது ரத்னப்பா என்று சொல்கிற ரத்தினராசாவாலையும் பராமரித்து வந்ததாகவும் வரலாறு அமைது. ஆதிலிங்கத்தை 7 கன்னியர்கள் தொடர்ந்து காவல் காத்து வரும்போது கன்னியர்களை பார்த்த எங்களோட முன்னோர்கள் சிறிய ஆலயம் அமைத்து அக்கன்னியர்களுக்கான வழிபாடுகளை முன்னெடுத்து வந்த காலப்போக்கில் இவ்வாலயம் 7 கன்னியர்கள், அதாவது நாச்சிமார் ஆலயமாக மாற்றம் பெற்று அமைந்திருக்கின்றது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ஆலமரத்தில் பெரிய பொந்து இருக்குது, அதில் ராயநாகம் இருக்குன்னு சொல்லி. வெள்ளிக்கிழமையில் பார்த்தா சில நேரம் பாம்பு போன அடையாளம் இருந்திருக்கும். இதை ஊரில் இருக்கிற எல்லாரும் கட்டாயம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல ஆதிலிங்கத்தை 7 கன்னியரும் ராயநாகமும் காவல் காத்து வந்திருக்கு. இப்போ ஆலமரத்துக்கு குடிபெயர்ந்ததாகவும், அந்த ஆலமரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி கம்பீரமாக இருக்குன்னு தெரியும். இந்த ஆலமரத்தில் மறுபிறவி எடுத்த சில ஆன்மாக்கள் பருந்துகளாகவும் வேறு உயிரினங்களாகவும் வாழ்ந்து வருகிறது என்று சொல்லி வரலாறு சொல்லுது. இதோட இந்த காணொலியை நான் முடிவு செய்கிறேன். முக்கியமாக மயூரன் அண்ணாவுக்கு நன்றி சொல்லணும். ஏனென்று சொன்னால் அவரால் தான் எனக்கு இந்த காணொலி தெரிய வந்தது. அதனால தான் நான் அவங்களோடையும் ஷேர் பண்ண வேண்டி வந்தது. எனவே தேங்க்யூ மயூரன் அண்ணா.